நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் தியானிக்கும்படியான வேத வசனம் எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நாம் எல்லாரும் அநேக நேரத்திலே எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். விசுவாசத்தோடு ஜெபித்து பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்கிறோம். அடுத்ததாக பார்ப்போமானால், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதில் விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்று நாம் முதலாவதாக விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனே நம்மை உண்டாக்கினார். தேவன் நம்மை உண்டாக்கினதும் அல்லாமல் அவருடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மறுபடியும் மீட்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறோம். அடுத்ததாக அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசி வேண்டும். முதலாவதாக நாம் தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறோம். அடுத்ததாக அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடுகிறது என்றால் நாம் ஜெபம் செய்வது, அவரை ஆராதிப்பது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது, இன்னும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவது, இந்த காரியங்களில் எல்லாம் நாம் செயல்படும் போது ஆண்டவரை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது நாம் அவரை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் ஏதாவது ஒரு காரியத்துக்கு வேண்டி நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு பலன் அளிக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் நாமே தேவன் பிரியமாய் இருப்பார். அடுத்ததாக எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான் என்று சொல்லி இதிலே வாசிக்கிறோம். ஏனோக்கு என்கிற தேவ மனிதன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் முதலாவது தேவனை விசுவாசித்தான். அவர் உண்டு என்று விசுவாசித்து அவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே நாமும் கூட அவர் உண்டென்று விசுவாசித்து ஏனோக்கு என்கிற தெய்வ மனிதனை போல எப்பொழுதும் நாம் தேவனிடத்திலே சஞ்சரிக்கிறவர்களாய், எப்பொழுதும் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் நம்ம பிரியமாய் இருப்பார். இந்த வசனத்திலே நாம் பார்ப்போமானால், தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே இந்த உலகத்திலே வாழுகிற நாட்களிலே தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் தேவனுக்கு பிரியமானவன். தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்ததிலே என்ன ஒரு ஆசீர்வாதம் என்றால், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு மரணமே இல்லை. தேவனே அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி போல நாமும் தேவ மனிதனாகி ஏனோக்கை போல அவரை விசுவாசித்து அவரோடு சஞ்சரித்து அவரை எப்பொழுதும் தேடி விசுவாசத்திலே வாழும்போது தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். இன்னும் கூட நாம் ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போமானால், தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். தானியேல் என்கிற தீர்க்கதரிசி அந்த நாட்களிலே வாழும்போது ராஜாவின் மூலமாய் மிக கொடூரமான கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போதிலும் அவன் 3 வேளையும் எல்லாருக்கும் முன்பாக எப்பொழுதும் போல தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் முதலாவதாக தேவனை விசுவாசித்தான். அதனால அவனுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து மாற்றம் உண்டானது. அவன் சிங்க கபியிலே போடப்படும் போது கூட தேவன் அவனை பாதுகாத்தார். ஏனென்றால் அவன் எல்லா கட்டளை
ராஜாவால் கட்டளையிடப்பட்ட எல்லா கட்டளை அறிந்தவனாய் இருந்தும் யாருக்கும் பயப்படாமல் எல்லாருக்கும் முன்பாகவே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி போல அவனை சிங்க கபிலை போடப்படும் போது கூட சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொண்டார். அவன் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதனால சிங்கங்கள் அவனை கடிக்காமல் விட்டு வைக்காது. ஆனால் அவன் தேவன் பேரிலே விசுவாசம் உள்ளவனாய் இருந்தபடியினால் தேவன் அந்த இடத்திலே சிங்கங்களின் மத்தியிலே அவனை பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதன் மூலமாய் தானியேலுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டு அவனை எல்லாருக்கும் மேலாக அந்த ராஜா உயர்த்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக விசுவாசம் இல்லாமற் போனால் என்ன நடக்கும்? தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் காணப்பட முடியாது. தேவனுக்கும் நமக்கும் தூரம் வெகுவாய் காணப்படும். ஆகவே நாம் தேவனை விட்டு விலகி போகிறவர்களாய் காணப்படாமல் தேவனிடத்திலே சேர்ந்து அவர் உண்டென்று விசுவாசித்து நாம் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாய் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தேவனே, உம்மை துதிக்கிறோம். அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரமானவர். இப்பொழுதும் கூட விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வசனத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீரப்பா. நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் நீ உண்டு என்றும் தேவன் உண்டு என்றும் உம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறீர் என்றும் சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆகவே தேவன் ஒவ்வொருவர் மேலும் பிரியமாய் இருந்து எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேங்க கர்த்தாவே. ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்று தேவனுக்கு எப்பொழுது பிரியமுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.